முருகர் அப்படிங்கிறது வந்து born in north அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்ச்சையா கிளம்புச்சு. Lord Murugan from North India or South India? That's now become a point of controversy in the state of Tamil Nadu. Right ahead of the big release, a film of Junior NTR. முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு ரொம்ப காலமா நம்பிக்கையோட இருக்கக்கூடிய தமிழருக்கு என்ன மாதிரியான பதில் வந்து நீங்க சொல்ல போறீங்க? தமிழ் இலக்கியத்திற்கும் முருகனுக்குமான தொடர்பு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முருகன் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை புரிதல் கிடைக்கும். சங்க இலக்கியங்களுக்கு முன்பாக இருக்கிறது எது? தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துல முருகன் குறித்த குறிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏன்னா முருகன் எதுல வந்திருக்காங்க அப்படின்னா யானை வாகனத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் உண்டு. இன்னைக்கும் நல்லூர்ல போனீங்க அப்படின்னா ராஜ கம்பீரமா யானையில வரதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ born in north அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? முருகர் பிறந்த இடம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூர் போனா சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் வருதுன்னா அந்த ஆற்றல் இருக்குங்கிறது உண்மை. நீங்க இன்னைக்கு கேரளால போய் பாருங்க, எவ்வளவு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது தெரியுமா? ஆப்கான்லயும் முருகனுடைய வழிபாடு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அங்க சிலைகள் கிடைக்கிறதையும் பார்க்க முடியும். அப்படி பாக்குறப்ப இந்த வழிபாடு அங்கிருந்து இங்க வந்ததா இல்ல இங்கிருந்து அங்க போனதா அப்படிங்கிற கேள்வியே நிறைய பேருக்கு வரதையும் பார்க்க முடியுது. வள்ளி தெய்வானை இவங்களோட வழிபாடுமே நம்ம வந்து காலம் காலமா வந்து பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முருகர் வள்ளி தெய்வானை இதை பத்தி முருகன் 2 திருமணம் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகன் கண்டிப்பா வள்ளி தெய்வானை அப்படின்னு தம்பதி சகிதமா இருக்கிறாரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேல், ஒரு மயில், ஒரு சேவல், 6 முகங்கள், 6 படை வீடுகள், உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பக்தர்கள். இந்த எல்லா அடையாளத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கல்வி வேணும்னா முருகன், தைரியம் வேணும் அப்படின்னா முருகன், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா அமையணும் அப்படின்னா முருகன், நல்லது நடந்தாலுமே முருகன், கஷ்டம் வந்தாலுமே முருகன். ஸோ உலகத்துல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலுமே ஏன் முருகன் மட்டும் நமக்கு இவ்வளோ நெருக்கமா இருக்கிறாரு? யார் தான் இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு தேடலுக்கான பதில் தான் இந்த பாட்காஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட தமிழ் ஆய்வாளரும் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜருமான பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ முருகன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது இப்போ தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்ப வருஷங்களாக வந்து அப்படிதான் நம்ம வழிபடுறோம். ஒரு குழந்தை வடிவமாக வழிபடுற ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம முருகரை தான் வந்து சொல்கிறோம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முருகா அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட வாழ்க்கை வந்து முடிந்ததா வந்து சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ வரலாறு, இவ்வளோ வழிபாடு முறைகள், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது முருகர் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து சமீப காலமாக வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேச விருப்பப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் டெஃபினேஷன் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ முருகர் அப்படிங்கிறது வந்து born in north அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக கிளம்புச்சு. அது உண்மையாலுமே சர்ச்சை வந்து ஏன் கிளம்புச்சு? முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு ரொம்ப காலமாக நம்பிக்கையோட இருக்கக்கூடிய தமிழருக்கு என்ன மாதிரியான பதில் வந்து நீங்கள் சொல்ல போறீங்க? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து. கண்டிப்பா. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகன் அப்படின்னு சொன்னாலே தமிழ் நிலத்தினுடைய தனிப்பெரும் தெய்வம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை எல்லாமே. இப்போ அந்த சமீபமாக வரக்கூடிய ஒரு திரைப்படத்தில் வந்த இந்த விஷயத்தில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா born in north அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேப்டு இன் மிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்ஷேப்டு இன் சவுத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடம் தான் பெரிய சர்ச்சையவே வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முருகன் என்னைக்கும் இருக்கக்கூடிய தெய்வம், இன்னைக்கும் இருப்பான், என்னைக்கும் இருப்பான், அன்னைக்கும் இருந்தான் அப்படிங்கிற ஒரு தெய்வமாக தான் இருக்கிறான். நம்மள ஒருத்தராக தான் நம்ம வந்து முருகனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து முருகன் எங்கு பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கிளப்பியிருக்கே அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த எண்ணம் எதை நோக்கி போகுதுன்னா, சரி முருகன் யாரு தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முழுமையான காணொலியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமும். இது கேட்குறப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் தோணுது. இப்படி ஒரு சர்ச்சை கிளம்புனது முருகன் குறித்த உண்மையான புரிதலை இந்த தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் நான் இதை பார்க்கிறேன். எதுவுமே காரணம் காரியம் இல்லாம இங்கு நிகழாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அப்படி பார்க்குறப்ப முருகன் குறித்து நம்ம இப்போ பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது முருகனாலேயே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்னுடைய எண்ணமாகவும் நினைக்கிறேன். ஆடி கிருத்திகை வரக்கூடிய இந்த சமயத்துல நம்ம இதையும் பேசுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் சிறப்பான விஷயமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ முருகர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ தமிழ் கடவுள் எல்லாமே வந்து தெரியும்.
ஸோ முருகர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இப்போ தமிழ் இலக்கணம் இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு முருகரை பத்தி? தமிழ் இலக்கியத்திற்கும் முருகனுக்குமான தொடர்பை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முருகன் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணுவல்களில் ரொம்ப முற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். இப்போ இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்தாலே அதில் தான் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க. யார் வந்து முருகன் வடக்கில் தாங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் நிலத்தில் பேசக்கூடிய ஆய்வாளர்களும், அதே மாதிரி முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நிலத்தினுடைய பெருந்தையும்னு எடுக்கிறவங்களும் எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த சங்க இலக்கியங்கள் தான். அப்போ இந்த சங்க இலக்கியங்களுக்கு முன்பாக ஏதாவது இருந்ததா அப்படின்னு பார்க்குறப்ப அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல், அது வந்து இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல், அகத்தியரால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. அப்போ இந்த அகத்தியருங்கிற அந்த கான்செப்டுக்கு பின்னாடியே நிறைய விஷயங்கள் புனைவுகள் இருக்கு, அவருடைய வரலாறு அப்படிங்கிறதே நிறைய மாற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு பக்கம் சர்ச்சைன்னு வச்சுப்போமே. அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய உரையாசிரியர்கள் வந்து பின்னாட்களில் வரக்கூடிய இலக்கண நூல்களுக்கு உரை எழுதும் போது பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அகத்தியம்னு ஒரு நூல் இருந்திருக்கு, அது 5 இலக்கணத்தையும் நமக்கு வந்து சொல்லி இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய மாணவராக பார்க்கப்படுறதுதான் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் தான் என்ன பணுவல் கொடுக்குறாரு, தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு இலக்கண நூலை கொடுக்குறாரு. இப்போ இலக்கணம்ங்கிறது ஒரு கிராமர், ஒரு மொழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல் புக்கு. இப்போ இந்த ரூல் புக் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட என்ன இருந்திருக்கணும், இலக்கியங்கள் இருந்திருக்கணும். இப்போ ஒரு ரோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரோடுன்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குன்னா அங்கே என்ன இருந்திருக்கணும் அர்த்தம், ரோடு இருந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரியான விஷயம் தான். இதை தான் நம்ம இன்னும் இதாக சொல்லணும்னா எள்ளு இருந்தாதான் என்ன கிடைக்கும், அது மாதிரி தான் இலக்கணம் அப்படிங்கிற விஷயம், இலக்கியம் இருந்தாதான் இலக்கணம்ங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அப்போ தொல்காப்பியத்திற்கு முந்தைய இலக்கியங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க பெறலை. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் சங்க இலக்கியங்கள் வருது. அப்படி பார்க்குறப்ப சங்க இலக்கியங்களுக்கு முன்பாக இருக்கிறது எது, தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் முருகன் குறித்த குறிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. என்ன சொல்றாரு அவரே அப்படின்னா, நம்முடைய தமிழ் நில வர்ணனைக்கு வரணும். முதல் இந்த இலக்கணம் பிரிக்கிறாங்க இல்லையா, இதில் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த முதற் பொருள் அப்படின்னா என்னன்னா, மனிதன் வாழ்வதற்கு தேவையான முதன்மையான பொருட்களை முதல் பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த முதல் பொருள்ல அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படின்னு வைக்கிறார். இப்போ ஜாகிரபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு லேண்டும் நம்ம சீசனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது இருக்கு இல்லையா, அதுலேயும் பெரும்பொழுது சிறு பொழுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ கார்காலம், குளிர்காலம் இதெல்லாம் பொழுதுல வரும். இப்போ நிலம் அப்படின்னு எடுக்கிறப்ப நிலத்தை நில வர்ணனையா கொடுத்துருக்கிறார். மொத்தம் 4 தான். நம்ம இப்போ என்ன சொல்றோம், 5ன்னு சொல்லுவோம் இல்லையா. நிலம்னு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5ன்னு சொல்றோம். ஆனா தொல்காப்பியர் என்னதான் சொல்லியிருக்காரு, நில வர்ணனை மட்டும்தான் நமக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மட்டும்தான். நம்ம கிட்ட என்ன கிடையாது அப்படின்னா பாலை நிலம் அப்படிங்கிற ஒரு பகுதியே கிடையாது. இப்போ இந்த பாலை அப்படின்னோடனே நமக்கு எங்க உடனே உங்களுக்கு ஒரு டெசர்ட் சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, தார் பாலைவனம் மாதிரி, சகரா பாலைவனம் மாதிரி இந்த விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா. அங்க இருக்கிறது எல்லாம் என்னது, நல்ல மணல் வெளியா இருக்கும். அந்த மாதிரியான பகுதி நீங்க தமிழகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா, கிடையாது. அப்ப இந்த பாலைங்கிறது பின்னால அதுக்கு ஒரு டெஃபனிஷனை சிலப்பதிகாரத்துல இளங்கோ தான் கொடுக்குறாரு. சிலப்பதிகாரத்துலதான் பாலைங்கிற நில வர்ணனை பத்தியான விஷயம் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும்னு சொல்றாரு. அப்ப இந்த குறிஞ்சியும் முல்லையும் என்ன நிலம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப குறிஞ்சிங்கிறது என்னது, மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியும், மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல்ங்கிறப்ப கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த பாலை நிலம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை காலத்திலேயோ இல்லை வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொழுதுகள்லையோ குறிஞ்சியோ முல்லையோ தன்னுடைய நிலையிலிருந்து மாறுச்சுன்னா, இப்ப காடு அப்படின்னு எடுத்துக்கோங்க, அதுல எந்த மரத்துல எந்த ஒரு இலையும் இல்லாம ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருந்தா அதுதான் பாலை. தன்னுடைய நிலையிலிருந்து மாறுனா அது பாலை. அதுதான் வந்து நமக்கு வந்து சிலப்பதிகாரம் கூறுது. அப்படி பாக்குறப்ப நமக்கு 5 நிலத்தினுடைய வர்ணனை மரபு வந்துருச்சு. இப்ப இங்க தொல்காப்பியம் என்ன பேசுது அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தலைவன் அப்படிங்கிற விஷயத்த வைக்குது. அப்ப அந்த தலைவன் யார் அப்படிங்கிறப்பதான் மாயோன் மேய காடுரை உலகமும். மாயோன்னா யாருன்னா திருமால். அவருக்கான நிலம் என்ன அப்படின்னா முல்லை நிலம். மாயோன் மேய காடுரை உலகமும். அடுத்த அடியில
சேயோன் மேய மை வரை உலகம் அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ இந்த சேயோன்கிற சொல்லுதான் முருகனை குறிப்பதற்கு தொல்காப்பியத்தில் பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை. அப்படி பார்க்குறப்ப மை வரை உலகம் அப்படி வருவோம். வரை அப்படின்னு சொன்னா மலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு முருகன் எங்க இருக்கிறான்? மலையில தான் இருக்கிறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த வரையாடு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? மலை ஏறக்கூடிய ஆடு வரையாடு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இப்பவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த தலைவன்கிற அடையாளம் எங்க கிடைக்குது? தொல்காப்பியத்துல கிடைச்சிருது. இந்த கிடைத்த அந்த அடிப்படையிலேருந்து அப்படியே சங்க இலக்கியங்களுக்குள்ள வந்தோம்னா இப்ப தலைவனாகத்தானே இருந்தான், இவன் எப்படி தெய்வமானா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப அவன் தலைவனாக உணரப்பட்டானா, தெய்வமாக சொல்லப்பட்டானா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இதுல தொல்காப்பியத்துல. இப்ப சங்க இலக்கியத்துல வரப்ப மக்கள் என்ன பண்றாங்க? வழிபாட்டு முறைக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப தொல்காப்பியர் சொன்னது தெய்வத்தை தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள நம்மளே வரும். தலைவனை பத்தி சொன்னாரா இல்ல தெய்வத்தை பத்தி சொன்னாரா அப்படிங்கிறது எங்க சந்தேகம் வருதுன்னா, இப்ப இந்திரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுங்க. வேந்தன் மேய அப்படிங்கிறப்ப இந்திரன் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அரசனை தான் சொல்றாரு, வருணனை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரப்ப அது தெய்வமா தலைவனாங்கிற கான்செப்ட் எங்க இடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா சங்க இலக்கியத்துல மக்கள் வழிபட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பு வரப்பயே தொல்காப்பியர் சொன்னது தலைவன் அல்ல தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம வந்துடும். அப்படி வரப்பதான் முருகன் குறிஞ்சி நிலத்தினுடைய தனிப்பெரும் தெய்வமாக பார்க்கப்படுறோம். அப்ப இதுக்கான வழிபாட்டு முறைகள் எல்லாம் ரொம்பவுமே இப்ப இருக்கக்கூடிய வழிபாட்டிலிருந்து வேறுபட்டதாகவும் நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கற்பனையே பண்ண முடியாத விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்குறப்பதான் நமக்கு சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, 10 பாட்டு அப்படின்னு இருக்கு. இந்த 18 நூல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 8 தொகை நூல்கள்ல நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்த ஆர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த 8 தொகை நூல்கள்ல முருகன் பற்றி குறிப்பு இருக்கானா? இருக்கு. 8 தொகை நூல்கள்ல பரிபாடல் அப்படிங்கிற விஷயமா அடுத்து வரக்கூடிய திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற விஷயம்தான் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த பார்ன் இன் நார்த் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப அடிப்படையா அமையுது. அதுல வரக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கே இமயத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளை கொடுக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய முருகன் யாரு அப்படிங்கிற பாக்குறப்பதான் இதுக்கு முன்ன இருக்கிற விஷயமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கிய காலகட்டத்தை கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 600 வருஷங்கள் இருக்கு. இப்ப இந்த 600 வருஷத்துல முன்னாடி வந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஒரு மாதிரியாக முருகனை கட்டமைக்குது. அதுல கடைச்சங்கத்துல வந்திருக்கக்கூடிய பணுவல்கள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் முருகனை இன்னொரு மாதிரியாக சொல்லுது. அப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் இன்னைக்கு இந்த வடக்கு தெற்குங்கிறதுக்கான பிரிவாவே நிற்குது. அப்படி பாக்குறப்ப முருகன் யாருங்க? முருகன் தெய்வமா? எப்படி இந்த தெய்வ நிலைக்கு முருகன் உயர்ந்தான்? இதெல்லாம் தான் நமக்கு அடிப்படையில இருக்க கேள்வி. இந்த முருகன் யார் அப்படின்னா, முருகு என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை தான் அடுத்த ஒரு வடிவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வரப்ப முருகு என்றால் நம்ம அழகு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா அங்க நேரடி பொருள்ல அழகுங்கிற வார்த்தையில இருக்கானா? இல்ல. முருகனா மனம் அப்படிங்கிற அர்த்தம், நறுமணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரியான பொருள்ல தான் இலக்கியங்களில் பதிவாயிருக்கு. அப்ப இந்த இடத்துல எடுத்து பாக்குறப்ப முருகனா எப்படி வந்தது அப்படிங்கிறப்ப தோப்பா மாதிரியாக, பரமசிவம் மாதிரியான ஆய்வாளர்கள், ஐயா மாதிரியான ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகு என்பது ஒரு ஆற்றலாக கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடுத்த விஷயம் என்னன்னா, வள்ளி கிழங்கு இருக்குல்ல, இந்த வள்ளி கிழங்கு கொடி வச்சுதான் படரும். அந்த கிழங்கு வைக்கணும்னா ஒரு கொடி வேணும். அது முருங்கை மரத்தை சேர்த்து அப்படியே வளருமா. அதனாலதான் வள்ளி முருகனை புணர்ந்தாள் அப்படின்னு மாறுது. அது முருகினை புணர்ந்தால் இருந்து அப்படியே முருகனை புணர்ந்தாள் அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முருகு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் என்ன பண்ணுது? யாருக்குள்ளேயாவது இறங்கி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்றது. நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்றோம்ல, இந்த குறி கேட்கறது அப்படிங்கிற விஷயம்லாம் இதே மாதிரியான விஷயம் சங்க இலக்கியத்துல இருந்திருக்கு. முருகன் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம்னா, நீங்க சொன்னீங்கல்ல, அழகா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கல்ல, எல்லாத்துக்கும் முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி சங்க இலக்கியத்திலும் எல்லா விஷயங்களுக்கும் முருகன் தான். ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கூட முருகன்கிட்ட தான் போய் நின்றுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தலைவன் தலைவி அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு சங்க இலக்கியத்துல. இந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். இன்னார்தான் தலைவன், இன்னார்தான் தலைவின்னு பேரே இருக்காது. படிக்கிற யாருனாலும் நீங்க தலைவனா புரிஞ்சுக்கலாம், யாருனாலும் தலைவியா புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய அகத்திணை மரபு. அப்படி பாக்குறப்ப இந்த அகத்திணை மரபுல வரப்ப ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கிறாங்க.
இந்த தலைவி என்ன பண்றா அப்படின்னா தலைவனுடைய நினைப்பாவே இருக்கிறா. அப்ப 2 பேரும் இருக்கக்கூடிய விஷயங்களை இவளுடைய உடல்நிலை மெலிவாகிறது, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உடல்நிலை மெலிவாகும். அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, முருகுங்கிற ஆற்றல் இவளை அடிச்சிருச்சோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இளமை வீரம் இதற்கான அடையாளம் யாரு, முருக பெருமான். அப்படிங்கிறப்ப முருகு அடிச்சிருச்சோ, இன்னைக்குமே வந்து இதை நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஆற்றல்ங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். இப்ப முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயமா தான் அப்ப யாரை பார்த்துருக்குறோம், முருகனை பார்த்துருக்குறோம். முருகுங்கிறது ஒரு ஆற்றல், முழுக்க ஆற்றல். எது தேவைனாலும் முருகன்ட்ட போய் நின்றுக்கிறாங்க. அப்ப நிக்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்து வழிபாடு செய்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயம் இப்ப வந்து குறி கேட்க போறாங்க. இதெல்லாம் வேலன் வெறியாட்டு, வெறியாடுதல், இந்த சொல்லெல்லாம் சங்க இலக்கியத்துல இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அந்த பொண்ணுக்கு என்னதான்ப்பா ஆச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே அங்க போனோடனே ஒரு மணல்ல உட்கார வைப்பாங்களாம். நல்ல மணலை மேடாக ஆக்கி அந்த பொண்ணு உட்காந்துருப்பா. கையில வேல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாரு, அவர் பேர் தான் வேலன்னு பேரு. இது முருகனுக்கான பேர் இல்லை. எப்படி இருக்குன்னா, அந்த முருகுங்கிற ஆற்றல் யாருக்குள்ள இறங்கி ஆடுறாங்களோ அவங்களுக்குரிய பேர் தான் என்னது, வேலன்கிற பேரு. அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இறங்குது. இறங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்ப முருகனை வள வைக்கணும்ல, அப்ப அதுக்கான சில விஷயங்கள் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, செம்பரி ஆடு இல்லைன்னா இளம் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை திணை அரிசியில கலந்து முருகனை வர வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. முருகனுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே ரௌத்ர ரூபமா தான் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்றது செங்காந்தல் சொல்லுவோம், விருச்சி சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். இப்போ இந்த நிறம் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். முருகனுக்கு மல்லிகையே கொடுத்தா கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து ரத்தத்துல கலந்து தான் போட்டுக்கிறாங்க. ஏன்னா முருகன் ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வம், வீரம் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வம். ஒரு பக்கம் அகத்திணைக்கு இப்படி பயன்படுத்துறாங்களா, வீட்டுக்கு வந்து ஒரு குறி கேட்கிற மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்களா, இன்னொரு பக்கம் வந்தோம்னா முருகன் போருக்கான தெய்வம், போருக்கான தெய்வம். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் இனக்குழு வரலாறு அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. இனக்குழு அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு அரசு இன்னொரு அரசோட போய் போர் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம்ல. அப்ப அந்த மாதிரியான போர் நெறிமுறைக்கும் முன்பாக என்ன இருந்திருக்குன்னா, ஒரு சமூகம் வேட்டை சமூகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் அப்படித்தானே இருந்திருக்கிறோம். அப்படி வரப்ப ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆவாங்க, இன்னொரு இடத்துல அடுத்தடுத்து வந்து வரப்ப ஒரு இடத்துலயே 2 வேறு இனக்குழுகள் இருக்குன்னு வைங்க, பக்கத்துல பக்கத்துல. இப்ப அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்குள்ள பங்கிடுதல்ல பிரச்சனை வரும். அப்ப அந்த இனக்குழுல என்ன இருக்கோ அதை வந்து போய் கவர்ந்துட்டு வர்றது இந்த இனக்குழுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி பார்க்குறப்பதான் வெச்சி, கரந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு புறத்திணைகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல குறிப்பிடுறாங்க. அந்த புறத்திணையில ரொம்ப முக்கியமானதான் வெச்சியும் கரந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்படி பார்க்குறப்பதான் நம்ம காலகாலமா சொல்லக்கூடிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்ற அந்த பாடல் எல்லாமே அந்த இலக்கண நூல்கள்ல இருந்தா எடுக்கிறோம். நம்ம புறப்பொருள் வெண்பாமாலையில இருந்தா எடுக்கிறோம். அப்படி வரப்ப இந்த விஷயம் எங்க இருந்து வருது, அப்போ ஒரு இனக்குழுல என்னத்தை போய் கவர்வாங்க. இப்ப அரசனாக இருந்தா நாடு நகரம் இருக்கும், சேனைகள் இருக்கும், இதெல்லாம் போய் கவரலாம். இது ஒரு கேட்டில் ரியரிங் சொசைட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஆணிரைகள் மேய்க்கக்கூடிய இனக்குழுல எதை எடுக்க முடியும், மோஸ்ட்லி உணவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அந்த ஆணிரை அப்படிங்கிற விஷயம் தான். ஆணிரைனா என்னன்னா, நமக்கு வந்து பசு கூட்டம், ஆனா பசு கூட்டத்தை கவர்ந்துட்டு வருது. அதனாலதான் மாடு அப்படிங்கிற சொல்ல வந்து திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பாரு இல்லையா. கல்விங்கிற அதிகாரத்துல கல்வி ஒருவருக்கு எது மாதிரி இருக்கா, மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிறாரு. அதுதான் செல்வங்கிறாரு. செல்வம்ன்ற சொல்லுக்கே மாடுங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் நம்ம. அப்படி பாக்குறப்ப மாட்டை தான் போய் கவர்ந்துட்டு வராங்க. இப்ப கவரணும் அப்படின்னா அந்த போருக்கு போறாங்க இல்லையா, அதுக்கு முருகனை வணங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பலி கொடுத்து வணங்குறது, அவனுக்கு வந்து செங்காந்தல் கொடுத்து வணங்குறது, அந்த மலர்கள் கொடுத்து வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப அவன் யாருக்கான தெய்வம், போர் நிலைக்கான தெய்வம் இல்லையா. இப்ப இதுவும் ஒரு பக்கம் பார்த்தா தமிழர்களுடைய காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு, காதல்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம யாரை பார்க்கிறோம், முருகனை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வீரத்திற்கும் முருகனை பார்க்கிறோம். இந்த காதலும் வீரம் தானே தமிழனுடைய இலக்கணமே. வாழ்வியலுக்கு இலக்கணம் சொன்னது ஒரே மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டும்தான் இல்லையா. அகம்புறம்னு வாழ்க்கையை 2ஆ பிரிச்சான். எதெல்லாம் வெளியே சொல்லணுமோ அதெல்லாம் புறம், வெளியே சொல்ல முடியாத உணர்வுகள் எல்லாம் அகம்னு பிரிச்சான். காதலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அகம் அப்படின்னு வச்சான். என்னுடைய படை சிறப்பு, கொடை சிறப்பு, நாடு நகரம், படிச்சிருக்கக்கூடிய கல்வி இதெல்லாம் புறம்னு வச்சான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வாழ்வியலை வேற எந்த மொழியும் சொல்லலை. இப்ப நம்மளுடைய வாழ்வியலோடு எந்த தெய்வம் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் எல்லாத்துலயும் இணைஞ்சிருப்பார் இல்லையா. அப்படி வரக்கூடிய விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப இந்த முருகனை வந்து ஆற்றலுக்கான தெய்வம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஆற்றலை போர் குணத்தினுடைய ஆற்றலாகவும்
ஏன்னா முருகன் எதுல வந்திருக்காரு அப்படின்னா யானை வாகனத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் உண்டு. நமக்கு பிணிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது யானையில் வருவார். இன்னைக்கும் நல்லூர்ல போனீங்க அப்படின்னா ராஜ கம்பீரமா யானையில வரதை நம்மளாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கிறப்ப யானையில் வர்றதுக்கான விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த முருகன் அடுத்து என்ன ஆகுறான், அந்த தனி நிலை தெய்வமாக இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுடைய ஆற்றலை எல்லாருமே வணங்குறாங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வணங்குறாங்க. இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆற்றலாக இருக்கு. அந்த ஆற்றலுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. அப்பதான் முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்போ முருகன்ற ஆற்றல் முருகனாக மாறுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இடையில கூட ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, முறுக்கேறிய உடலில் இருக்கிறவன் முருகன் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆற்றலை விதந்து சொல்லக்கூடிய வடிவமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆற்றல் நிறைந்தவன் முருகன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பக்தர்களுடைய விஷயங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கான், நிறைவேற்றி வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதெல்லாம் தான் தமிழ் நிலத்தினுடைய அவனுக்கு இருக்கக்கூடிய தொன்மையை குறிக்குது. இப்போ ஒரு பக்கம் என்ன பண்றோம், அவர் வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது இல்லையா? இப்போ வர்றப்ப இந்த வடக்குங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசின எல்லா கான்செப்டும் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதுலேயே சங்க இலக்கியத்துல பின்னாளில் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும். இந்த பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் தான் பின்னாளில் வரக்கூடிய சங்க இலக்கியத்திலேயே பின்னால வரக்கூடியதுன்றப்ப நிறைய கான்செப்டை உள்ள கொண்டு வருது. லைக் எந்த மாதிரியான கான்செப்ட் அப்படின்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 முகங்கள். இது வரைக்கும் முருகனுக்கு 6 முகங்கள் கிடையாது. முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 முகங்கள் கொண்டு வர்றது இதுதான். இது வரைக்கும் வள்ளி மட்டும்தான் மனைவி. இங்க இந்த கான்செப்ட்ல வரப்பதான் தெய்வானை வந்துடுறாங்க. அங்க வந்து சேவல் கொடி வருது, வேல் வருது, மயில் வருது. இது எல்லாமே வருது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல்லையும் திருமுருகாற்றுப்படையில. இப்ப பரிபாடல்னு எடுத்தாலுமே அதுல வந்து எல்லா பணுகளும் நமக்கு கிடைக்கல, சில பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப அதுல முருகப்பெருமான் குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை எடுத்தோம் அப்படின்னா, திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் வந்து எழுதுறாரு. அவருக்கும் அந்த புராண செய்திகள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறாரு. அப்படி எழுதுறப்ப இந்த பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் தான் முருகன் வடக்கில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளை கொடுக்குறாரு. சரி, வடக்கில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு பார்ன் இன் நார்த் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு அந்த இமயம் அப்படிங்கிறதோ இல்லை கைலாயம்ங்கிறதோ இந்தியாவுக்குள்ள இருக்கா? கிடையாது. இன்னைக்கு பார்த்தா அப்படி திபத்துல தான் இருக்கு. அப்படி முறையா போட்டிருந்தா என்ன போட்டிருக்கணும், அவன் பார்ன் இன் திபத் அப்படின்னு தானே கொடுத்துருக்கணும். இன்னைக்கு ஜியாகிரபிக்கல் லொகேஷனாவே அது இல்லை நமக்கு. இன்னொன்று கைலாயம்ங்கிறது இந்த கைலாயமே கிடையாது. இது வந்து நம்மளா சொல்லுறோம் இல்லையா? கைலாயம்ங்கிறது வந்து மேல ஒரு கைலாயம் இருக்கு, அதை தானே நான் நம்புறோம் இல்லையா? சிவன் பார்வதி அப்படிங்கிறவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறோம். மேல இருக்கக்கூடிய ஒரு கைலாயம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அப்படி பார்த்தா அவன் எங்க இருந்து வந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா மேலிருந்து வந்திருக்கான்னு தான் போடணும். அப்ப சங்க இலக்கியங்கள் என்ன குறிப்பை கொடுக்குது அப்படின்னு பாக்குறப்ப, இது வந்து திருமுருகாற்றுப்படையா இருக்கட்டும், பரிபாடலா இருக்கட்டும், இப்ப நாம வழிபடக்கூடிய முருக வழிபாடை அப்படிதான் கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை அதை தான் தொடங்கி வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்ப அது வரைக்கும் நான் வெஜிடேரியனா இருந்த முருகன் இப்ப இங்கெல்லாம் வரப்ப வெஜிடேரியனா மாறிடுறாரு. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப இதுல என்ன அரசியல், இது யார் வந்து மாத்தினாங்க, இந்த கேள்விகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே முடியாது. ஏன்னா நமக்கு தகுந்த ஆதாரங்கள் எதுக்குமே கிடையாது. அப்ப இதுல என்னதாங்க ஒரு முடிவுக்குள்ள வர்றது அப்படின்னா, திருமுருகாற்றுப்படையிலையும் நக்கீரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிறப்பு அப்படிங்கிறது இமயமலையில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறார். அப்படி பாக்குறப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்திலேயே இந்த 2 கான்செப்டுமே உள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிறப்பு அப்படின்னு வரும்பொழுது இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? முருகர் பிறந்த இடம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே என்ன? இப்போ இந்த விஷயம் தான் பெரிய சர்ச்சையாகவே ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் இலக்கிய வழி பார்த்தோம் அப்படின்னா, முருகன் யாருங்க? அவன் வந்து ஒரு சேயம். சேய் அப்படின்னா குழந்தை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இப்போ யாருடைய குழந்தை அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு காடில் உறையக்கூடியவளாக வெற்றி தெய்வமாக இருக்கக்கூடியவள் கொற்றவை. அப்போ இந்த காடு கிழாள், கொற்றவை, பழையோள், இந்த வார்த்தைக்கெல்லாம் உரியவள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் நிலத்தினுடைய தாய் தெய்வம். அப்ப நம்ம முன்னோர்கள் யாரை முதலில் வழிபட்டாங்க அப்படின்னா, ஒரு தாய் தெய்வத்தை தான் வழிபட்டாங்க. ஏன்னா அந்த தாய் அப்படிங்கிறவ தான் ஃபர்டிலிட்டிக்கான ஒரு காடஸஸ். ஏன்னா வளமை, வளர்ச்சியினுடைய குறியீடு அப்படிங்கிறது பெண் தான். இது எல்லா சிவிலைசேஷன்லையும் அதுதான் உண்டு. நீங்க சுமேரிய நாட்டிலையும் கண்ணகி மாதிரியே ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த இயற்கை அமைப்பிலேயே பெண் தான் ஒரு கூட்டத்தை வழிநடத்தி கூட்டு போயிருக்கிறார்.
அது பின்னால அப்படியே மாறுதுன்னு வைங்களேன். வேட்டை சமூகமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆணுக்கு அடிபட்டால், அவனுக்கு உதிரம் சிந்தினால் அவன் வந்து இறந்து போறான். ஆனா மாத சுழற்சி வரக்கூடிய காலங்கள்ல பெண்களுக்கு அது ஒரு இயற்கை நிகழ்வாவே இருக்கு. அதெல்லாம் நடந்தாலும் கூட அவ எப்படி இருக்கிறா, 3 நாள் கழிச்சு மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாள். இப்ப அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் காலம் காலமாக நம்பப்பட்டது. நீங்க நல்லா பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கிராமங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தாய் தெய்வ வழிபாடுகள் இருக்கும். ஆடி மாதத்துல எடுத்து பாருங்க, எல்லா கோயில்லையும் கொடை நடக்கும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுதுன்னா தாய்மொழி சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கான அடிப்படை எங்க வந்து நமக்கு கிடைக்குதுன்னா கொற்றவையினுடைய வழிபாடு. அந்த கொற்றவை கொடுத்திருக்கக்கூடிய சிறுவனாக, கொற்றவையினுடைய மகனாக முருகப்பெருமான் பார்க்கப்படுறார். அப்ப அவன் தாய் என்றால் இவர் சேயாக பார்க்கப்படுகிறார். அதனாலதான் சேயோன் அப்படிங்கிற விஷயம் வருது. இப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நமக்கு இதை புரிஞ்சுக்கணும்னா நடுவில் நம்ம தமிழ் சமூகத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்புகள். இப்ப அதுக்கடுத்து இந்த தமிழ்ல பரப்பில் என்ன ஆகுது அப்படின்னா வேறு வேறு மதங்கள் உள்ள வருது. அந்த மதங்கள்னு சொல்றதை விட சமயங்கள்ங்கிற வார்த்தையில சொன்னா இன்னும் ஆழமான புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப சமயங்கள் எடுத்தா என்னென்ன சமயங்கள் உள்ள வருது அப்படிங்கிறப்ப நமக்கு சமணம், பௌத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப சமண பௌத்தம் உள்ள வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஜெயினிசமும் புத்திசமும் உள்ள வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெஜிடேரியன் அப்படிங்கிற விஷயத்த, உயிர் கொள்ளாமை, புலால் மறுத்தல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தீவிரமா சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகனுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம செம்பரி ஆடு இந்த மாதிரியான பலிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து வரப்ப இந்த சமூகம் எப்படி எவாபரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் கொள்ளாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருது. இப்ப இது வரைக்கும் அங்க தனித்தனியா இருக்கக்கூடிய சமயங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். சௌரமும் எடுத்துப்போம் வைங்களேன். இதெல்லாம் ஆதிசங்கருடைய காலகட்டத்தில் அவர் வரையறை செய்து கொடுத்தது. புரிதலுக்காக சொல்றேன் நான். இப்ப முருகனை வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கௌமாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவ வழிபாடுங்கிறது சைவம், திருமால் வழிபாடுங்கிறது வைணவம், அதுக்கப்புறம் வந்து சக்தி வழிபாடுங்கிறது சாக்தம், காணாபத்தியம்ங்கிறது கணபதி வழிபாடு. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிற்காலத்துல வந்தது. ஆதிசங்கர காலத்துல அவர் வந்து எல்லாத்தையுமே தொகுத்தார். அப்படி பாக்குறப்ப அடுத்து சௌரம்ங்கிறது சூரிய வழிபாடு. இப்படி பாக்குறப்ப எல்லாமே அங்கங்க இருக்கு. இப்ப அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இங்க வரக்கூடிய சமண பௌத்தத்தோடு மோத வேண்டிய ஒரு தன்மையில இருக்கு. ஏன்னா மக்களுக்கு எதுதான் அப்படிங்கிறது தெரியாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப இந்த ரெண்டும் சேரணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை வருது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எப்படி வராங்கன்னா சைவதம் அப்படியே கௌமாரத்தை உள்வாங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, கௌமாரம் எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டாங்க. அப்ப சிவனுடைய மகனாக முருகப்பெருமான் பார்க்கப்படுறாரு. அதுக்கேற்ற விஷயத்தை தான் பின்னால வந்து அந்த சங்க இலக்கியங்கள்லையும் பரிபாடல், திருமுருகாற்றுப்படையிலையும் பார்க்க முடியுது. அப்ப இங்க இன்னொரு விஷயம் என்ன நடக்குது, கொற்றவை உமையாளாக மாற்றப்படுகிறாள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப அங்க வைதீகம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்குள்ள வருது, வேத மரபுக்குள்ளாக வருது, ஒரே குடைக்குள்ளாக இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. இப்ப நிலப்பரப்பிலிருந்து இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க திட்டமிட்டு பண்ணதா அப்படின்னு கேட்டா இல்ல. அன்றைய கால சூழலில் அவசியத்தின் பொருட்டு எல்லாமே நடந்திருக்கு. என்ன ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது இயல்பா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை இவங்க தான் பண்ணாங்களா, இது வரலாற்று பின்னணி என்ன, யார் வந்தாங்க, இது திட்டமிட்டு பண்ணப்பட்டது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடையவே கிடையாது. இப்ப என்ன இருக்கு, அவைதிக சமயங்கள் வைதிக சமயங்கள் ரெண்டா இருக்கு. இப்ப எழுச்சி அப்படின்னு வரப்ப வைதிக சமயங்கள் எழுச்சி பெறுது. அவைதிக சமயங்கள்ங்கிறத நம்ம சொல்லக்கூடிய சமண பௌத்தம் வீழ்ச்சி அடைஞ்சிருது. அப்ப 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு கிட்டேயே இதெல்லாம் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சு இந்த 6, 7 எல்லாம் வந்து பக்தி இலக்கிய காலகட்டமாக மாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி மாறுறப்பதான் சிவபெருமானுடைய மகனாக முருகப்பெருமான் வராரு. அதுக்கேற்ற விஷயங்களை தான் திருமுருகாற்றுப்படையும் கொடுத்துருக்கு, பரிபாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம 4லிருந்து 6 இந்த நூற்றாண்டுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். அப்புறம் சமம் பௌத்தமும் இருந்ததா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இருந்தது. கால ஓட்டத்துல அதெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? அப்படி பாக்குறப்ப இந்த வைதிக சமயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ வைணவம் அப்படிங்கிற விஷயம் அடுத்து டாமினேஷனா ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சைவமா வைணவமா அப்படிங்கிற விஷயக்குள்ள. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முருகன் அப்படிங்கிற கடவுள் இப்ப எப்படி பார்க்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியினுடைய மைந்தனாக பார்க்கப்படுறாரு. இந்த விஷயம் எங்கிருந்து வந்தது? இப்ப இது வரைக்கும் தமிழ் நிலத்தினுடைய
தனிப்பெரும் தெய்வமாக முதன்மை தெய்வமாக பார்க்கப்பட்ட முருகன் இப்ப இந்த கான்செப்ட் நக்கீரர் சொல்லக்கூடியதும் பரிபாடல் இருக்கிற விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து புராணங்கள் அப்படின்னா 18 புராணங்கள் உண்டு. அந்த 18 புராணங்கள்ல ஒண்ணுனா ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த புராண செய்திகள் அப்படியே இங்க உள்ள வருது. அப்ப உள்ள வரப்ப அங்கதான் வந்து முருகனுடைய பிறப்புக்கு அங்க நிறைய விளக்கங்கள் இருக்கு. நாம எப்படி பாக்குறோம், தாய் தெய்வத்தினுடைய குழந்தை அப்படின்னு பாக்குறோம். அங்க வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமானும் உமையவளும் கூடி இருக்கக்கூடிய விஷயத்துல வந்ததுதான் நமக்கு முருகப்பெருமான் அப்படிங்கிறது இருக்கு. அதுலேயே நிறைய மாற்றங்கள் வரும். அதை கொண்டு போய் யார் ரிஷி பத்தினிகள் கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. இல்லைங்க, தாரகாசுரன் வந்து வரம் வாங்கினா சிவபெருமான் மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளை தான் வந்து தனக்கு யமனாக அமையணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதாகும். அதனால முருகப்பெருமான் வந்தாரு. சிவபெருமானுடைய 5 முகமும் அதோ முகமும் சேர்ந்து 6 முகமாக வந்தது. அதுதான் 6 முகம், அதுதான் முருகன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தா, சில புராணங்கள்ல அக்னி தேவனுடைய மைந்தனாக தான் முருகன் பார்க்கப்படுறாரு, ஆற்றல் அக்னி அப்படிங்கிற விஷயத்துக்கு. இப்படி அங்கேயும் நிறைய கான்செப்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாமே அங்கங்க இருக்கக்கூடிய புராண செய்திகள். இப்ப அந்த புராண செய்திகளோட வரக்கூடிய விஷயம் தான் இங்கேயும் வருது. முருகப்பெருமான் எங்க பிறந்தாரு, வடக்கில் பிறந்தாருன்னு சொல்றதுக்கான ரீசன் இமயமலைன்னு வந்துருது. இப்ப இந்த இமயமலைங்கிற குறிப்பை சங்க இலக்கியத்துல பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் தான் குறிக்குது. அப்படி பாக்குறப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இது யாருனால வந்தது, எதனால வந்ததெல்லாம் இல்லை, எப்படியோ அவங்க உள்வாங்கி அந்த புலவர்கள் பாடி இருக்கிறாங்க. அப்படி வரப்ப அந்த இமயமலை அப்படிங்கிறது இன்னைக்கு எங்க இருக்கு, திபெத்ல இருக்கு. அப்படி பாக்குறப்ப நீங்க என்னதான் எழுதணும், அப்படி எழுதுனா பானின் திபெத் அப்படின்னு தானே போடணும். அப்படி பாக்குறப்ப இந்த வடக்குல இருக்கக்கூடிய இமயமலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, வடக்குல தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்க அங்க இருக்கக்கூடிய முருக வழிபாடு பாருங்க, அங்கதான் பிறந்திருக்கிறாரு, இமயத்துல தானே பிறந்திருக்காரு அப்படின்னா இது இமயமலை ஓகே. ஆனா உண்மையான இமயமலை எது, நமக்கு சமயத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான இமயமலை மேலதானே இருக்கு, வைகுண்டம் அப்படிங்கிறது மேலதானே இருக்கு. அப்படி பாக்குறப்ப இதெல்லாம் நாமளா சொல்லிக்கிற விஷயங்கள். அப்படி பாக்குறப்ப மேல் இருக்கக்கூடிய விஷயம் தான் நாம் நம்புறோம். இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இங்க திருவிளையாடல் படத்துலயோ சரஸ்வதி சபத படத்துலயோ நீங்க வந்து அங்க சிவன் இருந்தாரு, பனிமலைக்கு நடுவுல கைலாயத்துக்கு நடுவுல ஒரு காட்சி வச்சு சிவாஜி சார் வசனம் பேசினப்பெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்ப என்ன ஆகுது, இங்க ஒரு பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது, நார்த் சவுத் அப்படிங்கிற விஷயம். அப்படி பாக்குறப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிலீஃபே இங்க வந்து என்ன ஆகுது, இவர் உங்களோட கடவுளா எங்களோட கடவுளா, இந்த பிரச்சனை வரப்பதான் முருகன் யாருங்கிற இந்த கேள்வியே வந்து நிக்குது. அப்படி பாக்குறப்பதான் நமக்கு என்ன தோணுது, முருகன் தமிழினத்தினுடைய தெய்வமாக இருந்திருக்கிறாங்கிறதுக்கான நம்மளுடைய அடையாளங்களும் இருக்கு. அது அப்படியே வந்து புராணங்களுடைய தன்மையினால மாறி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே அவைதிக சமயங்கள் என்ன சொல்லியிருந்தது, அந்த வெஜிடேரியன்கிற விஷயம் சொன்னனால அடுத்து வந்த மரபுகள் அப்படியே என்ன ஆயிடுச்சு, முருகனை ஒரு வெஜிடேரியன் காடா மாத்திருச்சு. இன்னைக்கும் நான் வந்து பலி கொடுக்கலாமா, நிறைய பேர் கேட்பாங்கல்ல, முருகனுக்கு நாங்க பலி கொடுத்து தான் வழிபடுவோம் அப்படின்னா, அதுலயும் சில சமூகம் அப்படி வழிபடுறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் தென்புலத்தில் இருக்கக்கூடிய சில சமூகத்துல சஷ்டி விரதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருக்காங்க அப்படின்னா 7ஆவது நாள் இடும்பனுக்கு ஒரு பூஜை உண்டு. அந்த இடும்பன் அப்படிங்கிறது வந்து அவருடைய அடியாராக பார்க்கப்படுறாரு. அந்த இடும்ப பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து பலி கொடுத்துதான் வந்து அந்த பூஜையை நிறைவு செய்வாங்க. அப்படியான கூட்டமும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாக்குறப்ப முருகனை நம்ம எப்படினாலும் வழிபடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மரபுகள், நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க வந்து அப்படி வழிபட்டோம், இப்பயும் நாங்க அப்படியே வழிபடலாமா அப்படின்னு கேட்டா அது அவருடைய விருப்பம். ஆனா முருகன் யாரு, இந்த ஐடென்டிட்டிக்குள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனையா வந்து நிற்குது. அதுக்கு வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து முருகரோட வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே வந்து 6 படை வீடு, அப்புறம் வேலை வழிபாடு பண்றோம், சேவல், இது எல்லாமே வந்து வழிபாடு பண்றோம். ஒரு உருவமா முருகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேல் மயில் சேவல் இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்ன, வேல் மயில் சேவல்னா என்ன? முருகன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இப்ப ஞாபகம் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா வேலு, மயில், அதுக்கப்புறம் சேவல், இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, நமக்கு நக்கீரர் தான் இப்படியான ஒரு விளக்கத்தையே கொடுக்குறாரு. இந்த அறுபடை வீடுகள் அப்படிங்கிறதே நக்கீரர் கொடுக்கறது தான். அவருடைய நூல் என்னது, திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா, நமக்கு மொழியில் 5 ஆற்றுப்படை நூல்கள் உண்டு. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, மலைபடுகடாம்னு சொல்லக்கூடிய கூத்தர் ஆற்றுப்படை. இந்த 5 நூல்களை நமக்கு ஒரு ஃபார்மேட்டான ஒரு நூல்கள். இது எப்படி இருக்கும்னா, ஒரு வள்ளல் இருப்பான், ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனை சென்று பாடினால், புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், பொருள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ஒரு புலவர் போய் என்ன பண்ணியிருப்பாரு, பரிசு வாங்கியிருப்பாரு. அவனுடைய வறுமை போயிருக்கும். வறுமை போனதுக்கு அப்புறம் இன்னொரு புலவர் அப்படியே வரக்கூடிய வழியில யாரையாவது பார்த்திருப்பாரு. பார்த்த உடனே இந்த பாரு, அதோ இடத்தில், அந்த இடத்துல ஒரு வள்ளன் இருக்கான், அவன்கிட்ட நீ போனன்னா என்ன கிடைக்கும்,
உனக்கு தேவையான பொன்னும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டு ஆற்றுப்படை செய்யக்கூடியதா ஆற்றுப்படை நூல்கள். ஆறு என்ற சொல்லுக்கு தமிழ்ல வழி, அதாவது ரூட் அப்படிங்கிறது பொருளா அமையுது. இப்ப வழிகாட்டுறது அப்படி பாக்குறப்ப அதுதான் ஆறு படை அப்படின்னு மாறி இருக்கு. ஆற்றுப்படை தான் பின்னால எப்படி மாறுது, ஆறு படைன்னு மாறுது. இப்ப வள்ளல் எங்கே இருக்கிறான், 6 இடத்துல இருக்கிறான். 6 இடம்ங்கிறது என்ன அப்படிங்கிறப்பதான் அவர் சொல்றாரு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி, சுவாமி மலை, அப்புறம் திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து நக்கீரர் தான் கொடுக்குறாரு. இந்த நக்கீரர் ஒரு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலவர். அதனாலதான் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே அமைகிற மாதிரி அமைச்சிருப்பார். அதையும் பார்க்குறோம். நம்ம ஜாகிரபிக்கல் லொகேஷனாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே 2 திருத்தலங்கள் இருக்கு. அப்போ அதுக்குள்ளேயே வர மாதிரியாக முருகன் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்றத அவர் எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகள் இது. அப்போதான் முருகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மயில் வாகனம் இருக்கிறது, வேல் வைத்திருக்கிறான், இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. இந்த ஆற்றுப்படை நூல்களில் இந்த இன்னொரு விஷயமும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் சூரபதுமனை வதம் செய்தார் அப்படிங்கிற விஷயம், சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கும் நம்ம வந்து வழிபாட்டு முறையில் வச்சிருக்கிறோம். இதுக்கும் 2 பேர் கதைகள் சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த தாரகாசுரனை இங்கே வரப்ப எப்படி வந்துடுறாரு, சூரபதுமனா வராரு. இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. அந்த சூரபதுமனை முருகப்பெருமான் என்ன பண்றாரு, வதம் செய்யாமல் அருளாட்சி செய்கிறான். அந்த அருளாட்சியின் காரணமாகத்தான் அவர் வந்து மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றி வைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே பார்க்கிறோம். இதுதான் அருளாளர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கக்கூடிய விஷயமா அமையுது. அப்படி பார்க்குறப்ப முருகன் அப்படின்னு சொல்ல இந்தந்த அடையாளத்தோடு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள் பின்னாளில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களிலிருந்து நமக்கு கண்டறியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ முருகர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வள்ளி தெய்வானை. ஸோ இவங்களோட வழிபாடுமே நம்ம வந்து காலம் காலமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முருகர் வள்ளி தெய்வானை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முருகன் வள்ளி தெய்வானை அப்படின்னு எடுத்தாலே தமிழீழத்தினுடைய தத்துவத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா முருகன் வள்ளி இந்த கான்செப்ட் தான் ரொம்ப பாப்புலரான ஜோடி இல்லையா. நமக்கு இலக்கியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தெருக்கூத்து, நாடகங்கள், சினிமாவுக்கு வந்தப்பயுமே வந்து வள்ளி திருமணம் எல்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கு. கந்தன் கருணை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்படி வரப்ப முருகன் என்ன ஆகுறாரு அப்படின்னா இந்த வள்ளி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள பார்க்குறோம். நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது வந்து முருகனை புணர்ந்து வளர்றது தான். அதை பின்னாடி அந்த ஆற்றல் தான் 2க்குமே வடிவம் கொடுத்தாங்க, காதலுக்கான வடிவமாக மாற்றினாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். பாரதி வரைக்குமே முருகன் வள்ளி பற்றியான அந்த காதலை வந்து பாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்தவங்க கூட வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன்னு சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி அப்படின்லாம் பாடினாங்க இல்லையா. அப்படி பார்க்குறப்ப இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு, அகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம யாரை பார்க்குறோம்னா முருகன் வள்ளி அப்படின்ற விஷயம் பார்க்குறோம். அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து சாதி மறுப்பு திருமணம்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றம் அடைந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்குறப்ப தமிழகத்தில் ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒருவன் மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கான். பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய காதல், அந்த உணர்வுகள், இதை அப்படியே வச்சுப்போம். இதை அப்படியே வந்து தெய்வானைக்கு எங்க வருது அப்படின்னு பார்க்குறப்ப தெய்வானை யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ நார்த்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புராண கதைகள்ல தெய்வானைங்கிறது இந்திரனுடைய மகளாக பார்க்கப்படுறாங்க. இப்போ இந்திரனுடைய மகள், இவர் சேனாதிபதியாக இருக்கிறதுனால போய் சூரபதுமனை வெற்றி பெற்றதன் காரணமாக இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகனுக்கு மனமுறித்து கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப இங்கே இல்லையா அப்படின்னு கேட்டா இதுல நிறைய ஆய்வாளர்களுக்குள்ள இந்த இடத்துல நிறைய முரண்பாடுகள் வருது. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிறது வள்ளி மட்டும்தான். நீங்க அடுத்து இந்த பக்தி மார்க்கங்கள் வளரக்கூடிய காலத்துலதான் முருகன் வள்ளி தெய்வானைன்னு மாறுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அருளாளர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா முருகன்கிறது ஞானத்தினுடைய வடிவமாக பார்க்கிறது, வள்ளிங்கிறது இச்சை, தெய்வானைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரியை, இச்சை கிரியை ஞானம் சேர்ந்தாதான் வாழ்க்கை முறை, இந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் உருவாகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த தெய்வானைங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம், வள்ளிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். தமிழத்தின்படி பார்த்தீங்கன்னா வள்ளி என்பவள் காதல் மனைவியாக பார்க்கப்படுறா, தெய்வானை என்பவள் அந்த வரக்கூடிய புராண செய்திகளின் அடிப்படையில் வெற்றியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுறா. இந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். இப்போ நாம் எப்படி இங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளி, இந்த முருகன், அதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடிய காதல், தெய்வானைங்கிறது வந்து அப்போ வந்து இந்த புராணங்கள்னால வந்ததா அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளவோ சிற்பங்கள்லையும் சிலைகள்லையும் வரக்கூடிய விஷயங்கள்லையும் தெய்வானையும் சேர்த்து பார்க்குறோம். தோப்பா ஒரு இதில் ரொம்ப அழகா தோப்பா ராமசிவம் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டையிடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். உலக்கு நெல்லுக்கு அந்த உலக்கு நெல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மீனை வந்து உலர்த்தி விற்கிறது உங்க அண்ணனா எங்க அண்ணனான்ற மாதிரி
2 பேருக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரிலாம் கூட எழுதியிருப்பாரு. நான் கூட ஒரு கட்டுரையில வந்து பதிவு செஞ்சிருந்தேன். தெய்வானை யார் அப்படிங்கிறத பத்தி தான் எழுதி அந்த ஒரு கட்டுரையே வந்தது. அப்படி வரப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தெய்வானைங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கிருந்து வந்ததாக நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட இங்க மாதிரி இந்த சக்காலத்தி சண்டையில லோக்கலா சொல்லணும்னா அப்படின்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு கணவன் 2 பேரும் வந்து சக கிளத்திங்கிறது தான் சக்களத்தி அப்படின்னு மாறுது. அப்படி வரப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல சண்டை வர மாதிரியான நாட்டார் பாடல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்படி பாக்குறப்ப அந்த நாட்டார் பாடல்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். தெய்வானையை வந்து தங்கள் குல பெண்ணாக மீனவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அதனாலதான் திருச்செந்தூர்ல அவருக்கு வந்து மாப்பிள்ள சாமின்னே ஒரு பேர் இருக்கு. அப்படி பாக்குறப்ப இந்த மாதிரியான கதை தொடர்புகள் வேல் என்பதையே நங்கூரமாக பார்ப்பாங்க. மீனவர்களுடைய அந்த குறியீடு தான் வந்து வேல் அப்படின்னு சொல்றதும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் குறித்த வழிபாட்டு முறைகள்ல இருக்கு. அப்படி பாக்குறப்ப இவருக்கு 2 திருமணம் இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரு இதுதானே, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தானே. முருகன் 2 திருமணம் பண்ணாரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகன் கண்டிப்பா வள்ளி தெய்வானை அப்படின்னு தம்பதி சகிதமா இருக்கிறாரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? ஸோ ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து முருகனோட அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சாதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க, ஒரு காவடி எடுத்து ஆடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்குள்ள முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. இப்போ வந்து அந்த அருள் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண் தெய்வம் கும்பிடுறவங்களுக்குமே வருது. ஆண் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகரை கும்பிடுறவங்களுக்குமே அந்த அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நேரில் கூட பார்த்துருப்பாங்க. இந்த அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வருது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகு என்பது ஆற்றலாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கிய காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா முருகு இறங்கி ஆடி இருக்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு குறி கேட்கிற மாதிரி, பா முருகா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி தான் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கேற்ற அந்த நிலவர்ணனை, அதுக்கப்புறம் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், மலர் தூவி வழிபட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த முருகுங்கிற ஆற்றல், அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே இது ஆற்றலினுடைய வடிவமாக இருக்கிறதுனால தான் முருகன் இறங்கி ஆடுறான். இன்னைக்கும் பாருங்க, நிறைய குலதெய்வ வகையில ஆண்டி அப்படிங்கிற பெயர்லையும், ஆண்டி அப்பன் அப்படிங்கிற பெயர்லையும், முருகன்கிற பெயர்லையுமே நிறைய பேர் முருகனை குலதெய்வம்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி பாக்குறப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகனை நம்ம எங்க பாக்குறோம்? ஆறுபடை வீடுகள்ல பாக்குறோம். நம்ம போய் நேரடியா முருகன் என்னுடைய குலதெய்வம்ப்பா, இதுதான் என் குலதெய்வ கோயில்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க அப்படின்னா மூதாதையராக நினைக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய முப்பாட்டனாக நினைக்கிறாங்க. அப்படி பாக்குறப்பதான் இன்னைக்கு முருகன் தாங்க உங்க குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, முருகன் ஆற்றல் வடிவமா இருந்திருக்கிறான். அந்த ஆற்றலை குறிக்கிறதுக்கு ஒரு வடிவம் தேவைப்பட்டிருக்கு. அதான் முருகன் அன் விகுதி சேர்த்து, ஆண்பால் விகுதி சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், முருகன் வழிபாடு செய்கிறோம். அப்ப அந்த ஆற்றல் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறது உண்மை. நீங்க நல்லா பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூர் போனா சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் வருதுன்னா அந்த ஆற்றல் இருக்குங்கிறது உண்மை இல்லையா? அப்படி பாக்குறப்பதான் நிறைய கிராமங்கள்ல முருகனே இறங்கி ஆடுற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது. நீங்க இன்னைக்கு கேரளால போய் பாருங்க, எவ்வளவு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது தெரியுமா? நமக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளா, அதுவும் தமிழகத்தினுடைய பகுதி தானே. அப்படி பாக்குறப்ப அங்கெல்லாம் கூட முருகன் இறங்கி ஆடுற மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். காவடி தூக்குறத பாக்குறோம், வேல் குத்துறது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். ரீல்ஸ்ல அதெல்லாம் வரதானே செய்யுது. அதே மாதிரி தேனி மாதிரியாக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இன்னைக்கும் முருகன் அருள் இருந்தா மட்டும்தான் அந்த காவடி தூக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்புறாங்க. இப்ப முருகன் என்பது அருள் வடிவமாக இருக்கிறாங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. எங்க சீனால இருக்கக்கூடிய மக்கள், சீன மொழி பேசக்கூடிய மக்கள், இன்னைக்கு சீன மொழியில் பேசுறவங்க மற்ற நாடுகள்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களும் முருகனை வழிபடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்கள் இருக்கு இல்லையா, அயல் நாடுகள்ல அங்கேயும் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் குறிப்பா சீனா மற்ற மொழி பேசக்கூடிய பெண்கள் கூட மாரியம்மன் அருள் இறங்கி ஆடுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த அருள்ங்கிற தன்மை எல்லா பக்கமும் இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ள முடியுது. இதுல நிறைய பேர் என்ன சொல்லலாம், இது வந்து சூடோ சயின்ஸ், இதுல நர்வ்ஸ்ல வரக்கூடிய ஒரு இம்பல்ஸ்னால இவங்க ஆடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசலாம். அந்த அருள் ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்படி பாக்குறப்ப அவங்கவுங்க உணர்ந்தாதான் சொல்ல முடியும். சர்க்கரை இனிப்பா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு. அப்படி பாக்குறப்ப அருள் அப்படிங்கிறத வடிவத்துல முருகன் இருக்கிறாங்கிறது உண்மையாகுது. ஸோ முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். முருகர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வடநாட்டிலையுமே வந்து முருகரை கும்பிடுறாங்க, சவுத் சைடுமே வந்து முருகரை வந்து ரொம்ப தெய்வீகமாக வந்து கும்பிடுறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்த் சைடில் கும்பிடுற முருகருக்கும் இந்த சவுத் சைடில் இருக்கிற முருகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? இப்போ முருகன் அப்படின்னு சொல்றவரை நாம முருகு அப்படிங்கிற பெயர்லையும் கந்தன் அப்படிங்கிற பெயர்லையும் சொல்றோம். அந்த ஸ்கந்தன் அப்படிங்கிறதுலையும் கார்த்திகேயனாகவும் அவங்க வழிபாடு செய்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அங்கேயுமே நமக்கு மலை மந்திர் கோயிலெலாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, சிற்பங்கள் கிடைக்கிறத பார்க்க முடியுது.
காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் முருகனுக்கான சிலை ரூபங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்திய ஓவிய மரபுகளில் முருகன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போ அதை தேடுறப்ப தான் நமக்கு கிடைக்குது என்னென்ன ஓவிய மரபுகள் இந்தியாவில் இருக்கிறதோ. நமக்கு பாரத தேசம்ங்கிறது அங்கிருந்து இங்கே வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தான் பாரத தேசம். இன்னும் சொல்லணும்னா அகண்ட பாரதம்ங்கிறது இந்த ஆப்கான்ல இருந்து எல்லாமே குறிக்கும். அப்படி பார்க்குறப்ப ஆப்கான்லேயும் முருகனுடைய வழிபாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, அங்கே சிலைகள் கிடைக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி பார்க்குறப்ப இந்த வழிபாடு அங்கிருந்து இங்கே வந்ததா இல்லை இங்கிருந்து அங்கே போனதா அப்படிங்கிற கேள்வியே நிறைய பேத்துக்கு வர்றதையும் பார்க்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு எல்லா பக்கமும் பரவி இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இது கடல்கோளால் இருக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாருமே நம்புறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த பகுதி அப்படிங்கிறதே ஜாகிரபிக்கலாக நம்ம இன்னைக்கு இந்தியா அப்படின்னு ஸ்ட்ரக்சருக்குள்ள வச்சிருக்கிறோம். அப்போ இங்கிருந்து அங்கே போச்சா இல்லை அங்கிருந்து இங்கே வந்துச்சா, இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போவேணாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. முருக வழிபாடுங்கிறது தமிழ்நிலத்தில் இருந்திருக்கிறது, அது பாரதமெங்கும் பரவி இருந்திருக்கு, நம்ம மறுக்கவே முடியாது. இன்னைக்கும் பாரதமெங்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகனுக்கு சிலை ரூபங்கள் இருக்கு. அந்த ஓவியங்களை பற்றி பேசுகிறப்ப நமக்கு ரொம்ப அழகா கௌபாய் கெட்டப்ல முருகனுடைய ஓவியம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கௌபாய் கெட்டப்ல முருகன் இருப்பார். ஒரிசா கிட்ட கிடைச்சிருக்குங்க அந்த ஓவியம். ஆக்சுவலா இதை போய் தேடி பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. அதுல இந்த காளிகாட்டு ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காளிகாட்டு ஓவியங்கள்ல தொப்பி போட்டுக்கிட்டு முருகப்பெருமான் மயில் மேல இருக்கிற மாதிரி காலில் வந்து காலணி அணிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகைகள்ல அஜந்தா குகைகள்ல மாதிரியான விஷயங்களையும் முருகன் தொடர்பான ஓவிய சுவடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி பார்க்குறப்ப பாரதம் எங்கும் முருகன் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பேரு தான் மாறுது, என்ன ஸ்கந்தன் அப்படிங்கிற விஷயம் மாறுது, கார்த்திகேயன் மாறுது. இங்கிட்டும் பாருங்க, இன்னைக்கும் கார்த்திக் அப்படிங்கிற நேம் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுதா? எல்லாமே ஒரு சேர கலந்துருக்கு. அது இது வடநாட்டு முருகன், இது தமிழ் முருகன் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்கவே முடியாது. இந்த வேற்றுமை எதுக்குங்கிறேன், நம்ம முருகன் அவ்வளவுதான். நம்ம முருகனை யார் கும்பிட்டா என்ன? அப்ப அவர் வடக்குல பிறந்தார் அப்படின்னா வடக்குல பிறந்தாரு தான். வடக்குங்கிறது இங்க நம்ம பாக்குறது வந்து அந்த இமயமலைன்னு சொல்லப்படுது. சொல்லிட்டு போட்டுமே, வடக்குங்கிறது அது வடக்கு கிடையாது. ஆக்சுவலா அவர் மேல இருக்கக்கூடிய கைலாயத்துல பிறக்கிறாரு. இப்ப சிவன் பார்வதிக்கு தான் பிறந்தாரா? இதுவே புனைக்கதை தானே அப்படிங்கிற மாதிரி சிவ வழிபாடு தொன்று தொட்டு தொன்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். பார்வதிங்கிறத நம்ம உமையால் வந்து கொற்றவை வடிவம்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய பையனா தான் நம்ம வந்து முருகனை பார்க்கிறோம். இதெல்லாம் புராண செய்திகளா நமக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய முருகனை எப்படி பார்க்குறோம்? சிவபெருமானுடைய பையனா தான் பார்க்குறோம். நிறைய இலக்கியங்கள்ல பக்தி பணுவல்ல ஏன் அருணகிரிநாதரும் அப்படிதான் பாடுறாரு. அருணகிரிநாதரை விட முருகனுடைய அட்ரஸை சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வந்துட முடியுமா? அவர் எப்படி பாடுறாரு? முருகனை பாடுறப்ப எல்லாமே வந்து பெருமாளுடைய மருமகன் அப்படின்னு பாடுறாரு, உமை பயந்து இருக்கக்கூடிய சிறுவனாக பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவபெருமானுடைய பையனா பாடுறாரு. அப்படி பாடுறப்ப இந்த மரபுகள் எல்லாம் நம்மளோட வந்துருச்சு. இப்போ வந்துட்டு முருகனுக்கு இங்க பேசுறவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, முருகனை தமிழ் நிலத்தினுடைய தனிப்பெரும் தெய்வம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். அவங்க என்ன சொல்றாங்க, முருகன் தனி தெய்வங்க, அவருக்கும் சிவனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவருக்கும் வந்து உமையவளுக்கும் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லை, கொற்றவைக்கு தான் சம்மந்தம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இடையில இங்க இருக்கக்கூடிய திருமாலை நீங்க விஷ்ணுன்னு மாத்திட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய முருகனை நீங்க சுப்பிரமணியன்னு மாத்திட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய கொற்றவையை நீங்க துர்க்கைன்னு மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தமிழ் மொழி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே பேசுவாங்க. தமிழ் நிலம், தமிழ் தேசியம், இந்த விஷயங்களை பேசுறவங்க எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வருவோமே, இது எல்லாம் அப்படியே கால மாற்றத்தினால நடந்த ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஒருத்தவங்க வந்து திணிச்சாங்க, அந்த மாதிரியான விஷயத்த எப்படி ஏத்துக்கிறது? வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னா மக்கள் எவ்வளவு திணிப்புகளை எடுத்துக்க முடியும்? இப்போ இன்னைக்குமே மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த திணிக்கணும் அப்படின்னா அது முடியாது. அவனுடைய அறிவு பார்ப்பட்டு அவன் என்ன பண்ணிப்பான், அவன் எதை நம்புறானோ அதை தான் எடுத்துப்பான். நீங்க நல்லா பாருங்க, விஷ்ணுக்கு இங்க நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஆடியும் அங்கும் சொல்லுவோம் இல்லையா? இங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆண்டாள் பாடுறா. அதே விஷயத்த தான் அவங்க வந்து திரிவிக்ரமமா நின்றாரு அப்படின்ற விஷயத்த பாடுறாங்க. இங்க முருகனுக்கு நம்ம என்ன பண்றோம், வேலு, மயில், சேவல் கொடி இதெல்லாம் கொடுக்குறோம். அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கும் அது எல்லாமே இருக்கு. 6 முகங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்க பேசுறோம், அங்கேயும் அதே தான் சொல்லப்படுது. இந்த விஷயம் ஸ்கந்த மாதா அப்படின்னு தசமகா வித்தியில வரக்கூடிய விஷயத்திலையும் பார்க்கிறோம். தசமகா வித்தியில வந்து ஸ்கந்த மாதா கிடையாது, ஆனா நவராத்திரியில் வரப்ப ஸ்கந்த மாதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். வித்தியில இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அங்கிருந்து வரக்கூடியதாகவும் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப வந்து எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கு. இந்திய பரப்புங்கிறது ஒரே ஜாகிரபிக்கல் லொகேஷன் தானே, பல்வேறு பிராந்தியங்களா இருந்து இன்னைக்கு இந்தியாங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தாலும் இது முழுக்க இதுதான் பாரத தேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதனாலதான் மெகஸ்தனீஸ் கூட இண்டிகா அப்படின்னு தானே எழுதினாரு. அவங்கள பார்க்குறப்ப இது வந்து இந்திய நாடு, பாரத தேசம். அப்படி பார்க்குறப்ப எல்லா வழக்கத்திலையும் இந்த முருக வழிபாடுங்கிறது இணைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது.
இதுல இன்னொன்று என்னன்னா, தமிழ் நிலத்துல அது இன்னும் ஆழமாக வேரூன்றி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டே ஆகும். ஏன்னா தமிழ் நிலத்துல தான் அவனுக்கான விஷயங்கள் கலை ரூபமாகவும் இருக்கு, சிலை ரூபமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆடல், அதுக்கப்புறம் உற்சாகம் சொல்லக்கூடிய அந்த பாடல் எல்லாத்துலேயும் முருகன் கலந்துருப்பான். இப்போ மற்ற பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கலைகளில் முருகன் இருக்கிறானா? இப்போ நம்ம வந்து காவடி ஆட்டம் ஆடுறோம், அதே மாதிரி காவடி அவங்களும் பண்றாங்க, சிலர்ல காவட் அப்படின்னு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவிய மரபுக்குள்ளேயும் முருகன் வந்துடுறாரு. அப்போ ஏன் அங்கே வளரலை? இப்போ நம்ம கம்பேரிட்டிவ்லி முருகனுக்கு நம்ம இங்கே வந்து நிறைய கோயில்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா அங்கே என்ன ஆயிடுதுன்னா நிறைய படையெடுப்புகள் இருக்கு வடநாட்டில். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய படையெடுப்புல நிறைய நாட்கள் இருந்து வடதேசம். அப்படி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு அங்கே வந்து முருகன் வந்து டெவலப் ஆகலைங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் இப்போ அவங்க எப்படி கிளைம் பண்ண வராங்க, முருகன் வந்து பானன் நார்த் அப்படின்னு கிளைம் பண்ண வராங்க. நம்ம கேட்டா அவர் எங்க பிறந்தார், எங்க வடக்குல பிறக்கல. அவர் வந்து பிறப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து உதித்தான் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. சூரியனுக்கு என்னது உதித்தல் அப்படிங்கிற விஷயம், பிறப்புங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான், மனிதனுக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயம். அவன் இறைவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் அந்த தத்துவத்துக்கு அந்த அருளாற்றலுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வடிவம் முருகன். அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்படி பார்க்குறப்ப தமிழ் நிலத்தினுடைய தெய்வமா? ஆமா. வடநாட்டில் பிறந்திருக்கானா? இல்லை, வடநாட்டில் பிறக்கலை. எங்கே பிறந்தார் அவர்? அப்படி புராணங்கள் எப்படி பார்த்தாலுமே கைலாயத்தில் பிறந்திருக்கார், பானின் அப்பர். அப்படி பார்த்தோம்னா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி கதைப்படி பார்த்தாலுமே அவர் வந்து இங்கே பிறக்கலை. அப்படிங்கிறப்ப பானின் நார்த்துங்கிறத அவங்க கொண்டாடட்டும், தவறு கிடையாது. ஆனால் இந்த கிளைம் வர்றதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த சர்ச்சையவே கிளப்பியிருக்கு. நாளை பின்ன அடுத்த தலைமுறை பார்க்குறப்ப அப்போ வடநாட்டில் தான் முருகன் பிறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தவறா புரிதல் கன்வே ஆயிடக்கூடாதுங்கிற விஷயம் தான். ஏன்னா திரைமொழிக்குன்னு ஒரு தன்மை உண்டு, கண்டிப்பாக மக்கள் வந்து நம்புவாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் நமக்கு ஆரம்பத்தில் நம்ம தமிழ் உலகத்திலே பாருங்க, கந்தன் கருணை, தெய்வம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி ஸ்ரீவள்ளி, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா முருகன் என்னைக்குமே எப்படி இருக்கிறாருன்னா எல்லாரும் ஈர்க்கக்கூடிய, முருகன்னு சொன்னா எல்லாரும் கவனிச்சு நின்று கவனிக்கக்கூடிய விதத்துல முருகன் இருக்கிறார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அது அன்னைக்கு இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்க போறது முருக வழிபாடு அப்படின்னு எடுக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப அவரை பிரிவினைவாதத்துக்குள்ளே கொண்டு வராதீங்கிற, எல்லாருடைய நம்பிக்கையாவே இருக்கட்டும். நான் இப்போ போயிட்டு செம்பரியார் தான் பலி கொடுப்பேன்னு நம்மளால நிற்க முடியாது. அப்போ நான் வந்து இந்த சைவ படையில மாற்றுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இடையில வந்தது இருக்கலாங்க, நிலப்பரப்புல எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் அப்படிங்கிற விஷயம் என்னைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்துகிட்டு இவர் யாரு என்ன அப்படிங்கிறது பார்க்கறதெல்லாம் இல்லாம உணர்வுபூர்வமாக முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு நமக்கு தேவை கஷ்டம்னா அவர்கிட்ட போய் நிற்கிறதோ அவரை மனதார பாடுறதும் தான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப முருகன் தமிழ் நிலத்தினுடைய தெய்வம் தான், அவனை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டிலையும் கொண்டாடுறாங்க. அதுக்காக போயிட்டு சீனர்கள் எல்லாம் இல்லை நீங்கள்லாம் கொண்டாடவே கூடாது, இது எங்களுடைய முருகன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் அவர்களுடைய கொண்டாட்டத்தை நம்ம தவறும் சொல்ல முடியாது. யாராவது முருகன் சீன கடவுளான்னு கேட்டா முருகன் சீன கடவுளாகவும் இருந்திருக்கலாம், அதுக்கும் குறிப்பு இருக்கு நம்மகிட்ட. அவருடைய அந்த போதிசத்துவ வடிவத்துல முருகன் அந்த அந்த வடிவத்திலேயும் இருக்கிறார். அதையும் ஓவியங்கள்ல பார்க்க முடியுது. சீனாலையும் ஓவியத்துல முருக ஓவியங்கள் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப மண்ணிலிருந்து தோன்றும் ஒரு விஷயங்கள் எல்லா பக்கமும் போகும், பரவலாக்கம் அடையும். அப்படி பரவலாக்கம் அடைந்தது தான் இந்த முருக வழிபாடுன்னு பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோம்னா அவன் தமிழகத்தினுடைய தெய்வம். வடநாட்டில் வந்து அங்கே வந்து அவன் கார்த்திகேயனாகவும் ஸ்கந்தனாகவும் புராணங்கள் அடிப்படையில் கொண்டாடப்படுறான். குமார சம்பவம் மாதிரியான நூல்கள்லையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓவிய மரபுகள்லையும் இருக்கட்டும், எல்லாரும் கொண்டாடட்டும், எல்லா விஷயமுமே நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் பானின் நார்த் அப்படிங்கிற விஷயமும், அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வந்து டெவலப் ஆனாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், அதுக்கப்புறம் இப்போதான் வந்து சவுத்துக்கு வந்தாருங்கிற இந்த மாதிரியான கிளைமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வேண்டிய ஒரு சர்ச்சைக்குரிய நெகட்டிவ் ஹூக்காக இதை பயன்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும். ஓகே, ஸோ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும் என்னதான் ஆக்சுவல் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். ஏன்னா முருகர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிலீஃப், நம்மளோட வர்ஷிப்கான ஒரு பிலீஃப். ஸோ அது வந்து எங்களுது உங்களுது அப்படின்னு பாகுபாடு பண்ணாமல் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகலாமே. ஏன்னா ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவிட்டி தான். ஸோ ஒரு முருகர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் அது கிடைக்குது அப்படின்னா இன்னுமே சந்தோஷம் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.